Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. அர்ச்சனையின் மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் இன்று பாடுவோம். அர்ச்சனையின் மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் இன்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட, அன்பெரும்மில் வளர்ந்திட, ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனையின் மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் இன்று பாடுவோம். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒருவர் மற்றவருடைய சுமைகளை பொறுத்து கொள்ளுங்கள் என்று பவுலடியார் கலாத்தியருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 6 இறை வார்த்தை 2 கூறுகிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே எப்படி ஒருவர் மற்றவருடைய சுமைகளை பொறுத்து கொள்ள முடியும் என்பதற்கு ஒரு சிறந்த பகுதியாக அந்த முடக்குவாதமுற்ற அந்த மனிதரை குணப்படுத்தக்கூடிய நிகழ்விலே நாம் வாசிக்க இருக்கின்றோம். அதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆகவே இந்த கல்வாரி பலியிலே நம்மை ஒப்பு கொடுப்போம். கடவுள் நமக்கு பல்வேறு விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். நல்ல உடலுள்ள சுகத்தை கொடுத்திருக்கிறார். அதே போல் பொருளாதார வசதிகளை கொடுத்திருக்கிறார். நல்ல வாழ்வாதாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்வாதாரங்கள், ஆசீர்வாதங்கள், இவற்றையெல்லாம் நாம் முறையாக பயன்படுத்தி பிறருடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்த ஆண்டவர் நமக்கு தேவையான ஞானத்தினை, மனப்பக்குவத்தினை, பொறுப்புணர்வினை தந்திரள வேண்டுமென இந்த பலியிலே நம்மையே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட நமக்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டல்களுக்கு பரிவிரக்கத்துடன் செவி சாய்க்க உம்மை வேண்டுகின்றோம்.
அதனால் நாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுள் தரும் ஓய்வை பெறுகிறவர்கள் நம்பிக்கையுடன் இருக்கும் நாமே. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, 1-5 வரை உள்ள வசனங்கள் மற்றும் 11. சகோதர சகோதரிகளே, கடவுள் தரும் ஓய்வை பெறுவது பற்றி அவர் அளித்த வாக்குறுதி இன்னும் நிலைத்திருப்பதால் உங்களுள் எவரேனும் அதை அடைய தவறிவிடக்கூடாது என எண்ணுகிறேன். இது குறித்து நாம் கவனமாய் இருப்போமாக. ஏனெனில் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போலவே நமக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. ஆயினும் அவர்கள் கேட்ட செய்தி அவர்களுக்கு பயன் அளிக்கவில்லை. ஏனெனில் கேட்டவர்கள் அச்செய்தியை நம்பிக்கையோடு கேட்கவில்லை. இந்த ஓய்வை பெறுகிறவர்கள் நம்பிக்கையுடன் இருக்கும் நாமே. இதை குறித்தே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன் என எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. எனினும் உலகம் தோன்றிய காலத்திலேயே கடவுளுடைய வேலைகள் முடிந்துவிட்டன. ஏனெனில் மறைநூலில் ஓரிடத்தில் 7ஆம் நாள் பற்றி கடவுள் தாமே செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் மேற்சொன்ன சொற்றொடரில் அவர்கள் நான் அளிக்கும் இளைப்பாற்றி நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று இருக்கிறது. ஆதலால் கீழ்ப்படியாதவர்களின் மாதிரியை பின்பற்றி எவரும் வீழ்ச்சியுறாதவாறு அந்த ஓய்வை பெற முழு முயற்சி செய்வோமாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. இறைவனின் செயல்களை மறவாதீர்கள், இறைவனின் செயலை மறவாதீர்கள். இறைவனின் செயல்களை மறவாதீர்கள், இறைவனின் செயல்களை மறவாதீர்கள். நாங்கள் கேட்டவை நாங்கள் அறிந்தவை, இம்மூதாதையர் எமக்கு விரைந்துரைத்தவை இவற்றை வரவிருக்கும் தலைமுறைக்கு ஆண்டவரின் புகழ் மீக வல்லமை மிகு செயல்களையும் அவர் ஆற்றிய வியத்தகு செயல்களையும் எடுத்துரைப்பேன். இறைவனின் செயல்களை மறவாதீர்கள். அவர்கள் தம் புதல்வருக்கு ஆர்வத்துடன் கற்றுக்கொள்ளவும், அதனால் அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கவும், இறைவனின் செயல்களை மறவாதிருக்கவும், அவர் தம் கட்டளைகளை கடைபிடிக்கவுமே. இறைவனின் செயல்களை மறவாதீர்கள். தங்கள் மூதாதையர் போல் எதிர்ப்பு மனமும் அடங்கா குணமும் கொண்ட தலைமுறையாகவும் நீதிய உள்ளமற்றவர்களாகவும் இறைவன் மீது உண்மை பற்றி அறியாதவர்களும் இராதபடி அவர் கட்டளையிட்டார். இறைவனின் செயல்களை மறவாதீர்கள், இறைவனின் செயல்களை மறவாதீர்கள். Alleluia,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1 முதல் 12 வரை. இயேசு மீண்டும் கப்பர்நாகுமுக்கு சென்றார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்னும் செய்தி பரவிற்று. பலர் வந்து கூடவே வீட்டு வாயிலருகிலும் இடமில்லாமல் போயிற்று. அவர் அவர்களுக்கு இறைவார்த்தையை எடுத்து கொண்டிருந்தார். அப்போது முடக்குவாதமுற்ற ஒருவரை 4 சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர். மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை. எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமுற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அங்கே அமர்ந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலர், இவன் ஏன் இப்படி பேசுகிறான்? இவன் கடவுளை பழிக்கிறான். கடவுள் ஒருவரை அன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருந்தனர். உடனே அவர்கள் தமக்குள் இவ்வாறு எண்ணுவதை இயேசு தம்முள் உணர்ந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் இவ்வாறு எண்ணுவது ஏன்? முடக்குவாதமுற்ற இவனிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா? எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நான் உனக்கு சொல்கிறேன், நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து உடனே தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாரும் காண வெளியே சென்றார். இதனால் அனைவரும் மலைத்து போய், இதைப்போல நாம் ஒருபோதும் கண்டதில்லையே என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்வதன் வழியாக, இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக உங்களை பார்ப்பதில், உங்களை சந்திப்பதில், உங்களோடு உரையாடுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி. நம்முடைய அன்றாட நாளிதழ்கள் அல்லது சமூக வலைதளங்கள், தொலைக்காட்சி, இணையதளம் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அடிக்கடி நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள் இருக்கும். ஒருவேளை ஆற்று வெள்ளம், அதில் யாராவது இருவர் அல்லது 5 அடித்து கொண்டு போகக்கூடிய ஒரு நிலை, அல்லது கட்டடம், மிகப்பெரிய கட்டடம், அந்த கட்டடம் இடிந்து விழக்கூடிய ஒரு நிலை, அதில் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் பலர் அங்கே இருப்பாங்க. அதே போல் ஒரு வீடு தீப்பிடிச்சு எரியலாம். அப்படி தீப்பிடிக்கின்ற பொழுது, வீடோ கடையோ தீப்பிடித்து எரிகின்ற பொழுது அங்கு மனிதர்கள், அந்த வீட்டுக்குள் இருக்கக்கூடிய, கடையில் இருக்கக்கூடிய மனிதர்களை காப்பாற்றக்கூடிய அந்த நிலை, இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாருமே நிறையா நம்முடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிகழ்வுகள் நடக்கிறப்ப ஒருவேளை தீயணைப்பு படை வீரர்கள் அல்லது இராணுவ வீரர்கள் இவங்களாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, அங்கே போராடுவாங்க. அங்கே மக்கள் அது யாருமே போக முடியாத இடத்திற்கு அந்த ஒரு சூழல் இல்லாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த சூழல்கள் இருந்தாலும் அதையும் கடந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, தங்களுடைய உயிரை பொருட்படுத்தாமல் அங்கு அந்த உயிருக்காக போராடி கொண்டு இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றக்கூடிய நிகழ்வுகள் நிறையா நம்ம சமூக வலைதளங்களில், தினசரி நாளிதழ்களில் நம்ம வாசிக்கிறோம். இந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது மக்கள் இப்படி தீயணைப்பு படை வீரர்கள், தன்னார்வ தொண்டர்கள் அல்லது மக்கள், பொதுமக்கள், இப்படி இவங்கெல்லாம் சக மனிதன் துன்பப்படுகின்ற பொழுது காப்பாற்ற தங்களுடைய உயிரை துச்சமென கருதுகின்ற இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு எதை உணர்த்துகிறது அப்படின்னா, நம்முடைய வாழ்வு, மனிதன் ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி தீவுகள் அல்ல, மாறாக மனிதன் இன்னொரு மனிதனோடு ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறான், பிணைக்கப்பட்டிருக்கிறான். ஆகவே சக மனிதனுடைய முன்னேற்றத்திற்காக, வாழ்வை பாதுகாப்பதற்காக நாம் எல்லாருமே என்ன செய்யணும் அப்படின்னா,
அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வை பாதுகாப்பது என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய, சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய கடமை என்பதை இந்த நிகழ்வுகளெல்லாம் நமக்கு உணர்த்துகின்றன. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி வாசகத்திலையும் நாம் அதை தான் பார்க்குறோம். முடக்குவாதமுற்ற ஒரு மனிதர், இந்த மனிதரை நால்வர் சுமந்து கொண்டு வர்றாங்க. அந்த சூழலை நாம் பார்க்கணும். நால்வர் சுமந்து கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல். இயேசு ஒரு வீட்டில் இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கிறார் அப்படின்னா, நற்செய்தியை அறிவித்து கொண்டு இருக்கிறார். மக்கள் கூட்டம் திரளாய் கூடி இருக்கிறாங்க. அந்த கூட்டத்துக்கு மத்தியில் இந்த முடக்குவாதமுற்ற அந்த மனிதரை கொண்டு வர அவர்கள் தடுமாறுகிறார்கள். இப்படி தடுமாறி கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த வீட்டினுடைய கூரையை உடைத்து, அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, உடைத்து. அப்போ அந்த அளவுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எப்படியாவது இந்த மனிதனுக்கு, இந்த முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மனிதனுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, வாழ்வு கொடுக்கணும், இயேசு ஆண்டவரை சந்திக்க வைக்கணும், அவனுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை, புதிய வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த 4 பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சிரத்தை எடுக்கிறாங்க, முயற்சி எடுக்கிறாங்க. இப்போ இயேசு ஆண்டவர் யாருடைய நம்பிக்கையை பார்த்து அந்த மனிதனுக்கு அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறாரு, அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட அந்த மனிதனுடைய நம்பிக்கையை பார்த்து என்ன செய்யலை அப்படின்னா, அங்கு அவனுக்கு சுகத்தை கொடுக்கல, அங்கு விடுதலையை கொடுக்கல. மாறாக அந்த 4வருடைய நம்பிக்கையை பார்த்து நற்செய்தி வாசகத்தில் நம்ம அதான் பார்க்கிறோம். அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு, அந்த வார்த்தையை நம்ம கவனிக்கணும், ரொம்ப ஆழமாக நம்ம கவனிக்கணும். அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு அந்த மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கிறார், அவருக்கு உடல் சுகத்தை, விடுதலையை கொடுக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு செயலை தான், அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு. அப்போ இன்றைக்கு பல நேரங்களில் நம்முடைய குடும்பத்தில் இந்த முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நபரை போல நம்முடைய குடும்பத்திலும் பலர் இருக்கலாம். கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், கோயிலுக்கு போகாமல் இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கலாம், வேலைக்கு போகாமல் இருக்கலாம். இப்படி பல்வேறு நிலைகள் என்ன செய்யணும் அப்படின்னா, எப்படி அந்த மனிதன் முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறானோ அதே போல் நம்முடைய குடும்பத்தில் நம்பிக்கை என்கிற முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது வேலை என்கிற அந்த முடக்குவாதத்தால் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நபர்களாக நம்ம என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா, நம்முடைய சிந்தனை அளவில், மனதளவில் நாம் முடங்கி போனவர்களாக நம்முடைய குடும்பத்தில் பலர் இருக்கலாம். ஒருவேளை கணவன் இருக்கலாம், அல்லது மனைவி இருக்கலாம், அல்லது பணித்தளத்தில் பணியாற்றக்கூடிய சக ஊழியர்கள் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்படி இருக்கிறப்ப நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் எப்படி இந்த 4 இந்த முடக்குவாதமுற்ற அந்த மனிதனை இயேசுவிடம் அழைத்து வந்தார்களோ, சுமந்து வந்தார்களோ, அதே போல் நீங்களும் நானும் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சமூகத்தில், நம்முடைய திருச்சபையில், இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்களோ, வாழ்விழந்து இருக்கிறார்களோ, அவர்களை நாம் சுமந்து செல்லக்கூடியவர்களாக, அவர்களை நாம் பொறுத்து கொள்ளக்கூடியவர்களாக மாறணும். அவர்களுடைய வாழ்வு உயர நாம் உழைக்கணும், நம்முடைய வாழ்வை அர்ப்பணம் செய்யணும் என்பதைத்தான் நற்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அழைப்பை நமக்கு கொடுக்கிறார். நான் தொடக்க உரையில் சொன்னது போல, பவுலுடைய ரொம்ப அழகாக கலாத்தியருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 6 இறை வார்த்தை 2 ரொம்ப அழகாக சொல்கிறாரு, ஒருவர் மற்றவர் சுமையை பொறுத்து கொள்ளுங்கள். அப்போ ஒரு கிறிஸ்தவன் அவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது தன்னை மட்டுமே மையப்படுத்தாமல், தன்னுடைய வாழ்வு, தன் குடும்பம் என்று தன்னை மட்டுமே மையப்படுத்தாமல் அடுத்தவருடைய சுமையை நாம் பொறுத்து கொள்ளணும். இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒருவர் மற்றவருடைய சுமையை பொறுத்து கொள்வது என்பது கடினமான ஒன்றாக இருக்கிறது. குடும்பங்களில் பாருங்கள், எத்தனையோ குடும்பங்களில் இன்றைக்கு கருத்து வேறுபாடு, பிரிந்து வாழக்கூடிய ஒரு நிலை. ஏன் அப்படி பிரிந்து வாழக்கூடிய ஒரு நிலை, ஒரு அவலம் நம்முடைய கத்தோலிக்கர்கள் மத்தியில், கிறிஸ்தவர்கள் மத்தியில் அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஒருவர் மற்றவருடைய சுமைகளை பொறுத்து கொள்ள முடியாத ஒரு சூழலுக்கு, ஒரு மனநிலைக்கு நம்முடைய வாழ்வு இயங்குகின்றது, நம்முடைய வாழ்வு போய்விட்டது என்பதுதான் ஒரு யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. பவுலுடைய ரொம்ப அழகா ரோமேயருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 15 இறை வார்த்தை 1 மற்றும் 2 இவ்வாறு கூறுறாரு, மன வலிமை கொண்டவர்களாகிய நாம் வலுவற்றவர்களின் குறைபாடுகளை தாங்கிக் கொள்ள
கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கு உகந்ததையே தேடலாகாது. அடுத்தவருடைய நன்மைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் செயல்பட்டு அவர்களுக்கு உகந்தவர்களாக வாழுங்கள் என்று நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கணும் என்பதை மிக அழகாக பவுலடியார் எடுத்துரைக்கிறார். நற்செய்தி வாசகத்தில் பாருங்களேன், அங்கு மன வலிமை குன்றிய அந்த முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட அந்த மனிதருக்கு மன வலிமை உடைய அந்த நால்வர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சுமந்து செல்கிறாங்க, இயேசுவிடம் அழைத்து செல்கிறார்கள். அப்படி அழைத்து சென்ற உடனே அங்கு அந்த மனிதனுக்கு மன வலிமை குன்றியவனுக்கு அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. ஒரு புதிய வாழ்க்கையை, புதிய விடுதலையை பெற்றுக்கொண்ட ஒரு நபராக அந்த மனிதன் இருக்கின்றான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் மன வலிமை கொண்டவர்களாக இருந்தோம் அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? வலுவற்றவர்களின் குறைபாடுகளை தாங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்வு, மனிதனுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? பல நேரங்கள் நம்ம யாருமே நிறைவானவர்கள் கிடையாது. எல்லாத்துக்குமே குறைவு இருக்கிறது. அந்த குறைகளுக்கு மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த குடும்பத்தில் கணவன் மனைவி, பிள்ளைகள் பெற்றோருடைய உறவு, மாமனார் மாமியார் உறவு, மருமகள் உறவு, அல்லது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவு நிலைகள், பணித்தளத்தில் இருக்கக்கூடிய உறவு நிலைகள், இந்த உறவு நிலைகளை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அங்கே எல்லாத்துட்டையுமே குறைவு இருக்கிறது. மனிதர்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். அப்போ நம்முடைய இயல்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த குறைகளை கொண்டு அடுத்தவருடைய குறைகளை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, பொறுத்து கொள்ளக்கூடியவர்களாக, அந்த சுமைகளை தாங்கக்கூடியவர்களாக நாம் மாறணும் என்பதைத்தான் இன்றைய இறைவார்த்தை வழிபாட்டில் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடிய மையமான சிந்தனையாக இருக்கிறது. இப்போ உதாரணமாக புனித அகஸ்தினாருடைய வாழ்க்கை நாம் பார்க்கிறோம். நிறைய பேர் அகஸ்தினாருடைய வாழ்க்கையை நாம் நிறைய அவருடைய எழுத்துக்களில், நிறைய மறையுரைகளில் அகஸ்தினார் எப்படி மனமாற்றம் அடைந்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் மனமாற்றம் அடைவதற்கு யார் காரணமாக இருக்கிறாங்க? அவருடைய தாயார் மோனிக்கம்மாள். அந்த மோனிக்கம்மா ஒரு நாள் 2 நாளில் அவரை தாங்கினாங்களா? இல்லையே. அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, ஆனால் அறிவாளி, புத்திசாலி. இப்படி புத்திசாலியாக இருக்கக்கூடிய இந்த அகஸ்தினாருக்கு என்ன அப்படின்னா கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்க. தாந்தோன்றித்தனமான ஒரு வாழ்க்கை முறையை புனித அகஸ்தினார் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு. அப்போ இளம் வயதில் நிறைய தவறுகளை செய்யக்கூடியவராக அவருடைய வாழ்வு இருந்திருக்கிறது. அவங்க ரொம்ப மோனிகாமாவுடைய வாழ்வு எத்தனை நாள்? 1 நாள் 2 நாட்கள் அல்ல, ஏறக்குறைய 17 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய மகனுடைய மனமாற்றத்திற்காக அவர் ஜெபித்தார், கண்ணீர் விட்டு மன்றாடினார், அழுதார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது என்பது அங்கு சுமக்கிறார். அந்த தாய்க்கு என்பது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த குழந்தையை பெற்றெடுத்த உடனே அந்த தாய் என்ன செய்யல அப்படின்னா அப்படியே தூக்கி எறிந்து விடலையே, மாறாக என்னுடைய மகனுக்கு கடவுள் நிறைவான ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு, ஆற்றலை கொடுத்திருக்கிறாரு, வல்லமையை கொடுத்திருக்கிறாரு. ஆனால் என்னுடைய மகன் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறானே, தாறுமாறான வாழ்க்கையை, உலக போக்கிலான ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்து கொண்டிருக்கிறானே என்று சொல்லி மகனுடைய மனமாற்றத்திற்காக ஏறக்குறைய 17 ஆண்டுகள் ஜெபிக்கிறார், தாங்குகிறார், அவர் சுமக்கிறார். வெறுமனே 10 ஆண்டுகள் 10 மாதங்கள் மற்றும் அவரை சுமக்கல, மாறாக அவரை வளர்க்கிறார். வளர்ந்த பிறகும் மனமாற்றத்திற்காக 17 ஆண்டுகள் அங்கு சுமக்கக்கூடியதை, அங்கு தாங்குவதை நாம் பார்க்கிறோம். அதே போல் எண்ணற்ற குடும்பத்தில் எனக்கு தெரிந்து 4 குடும்பங்கள் அப்படி இருக்கிறாங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, அவங்க பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. அப்படி இருந்தாலும் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, என்னுடைய குடும்பம், என் பிள்ளைகள் நன்றாக இருக்கணும், என் கணவன் நன்றாக இருக்கணும், என் கணவன் குடித்துட்டு வந்தாலும் பரவாயில்ல, பொறுப்பு இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, நான் என் கணவனை தாங்குவேன். என் கணவனுக்குள்ள குறைபாடு அதுதான், என் கணவனுக்குள்ள பலவீனம் அதுதான் என்பதை அங்கு அந்த மனைவியானவர் புரிந்து கொண்டு அங்கு தன்னுடைய கணவனை தாங்கக்கூடிய ஒரு சூழலை எனக்கு தெரிந்த 4 குடும்பங்களில் நான் பார்த்திருக்கிறேன், அனுபவித்திருக்கிறேன். அப்போ நம்முடைய வாழ்வு எப்படி இருக்குது அப்படின்னா, நம்முடைய வாழ்வு குறைவுள்ள ஒரு வாழ்வு. யாருமே
அது ஆயராக இருக்கலாம், போப்பாண்டவராக இருக்கலாம், அல்லது முதலமைச்சராக இருக்கலாம், நாட்டினுடைய பிரதம மந்திரியாக இருக்கலாம், ஒரு சாமானியராக இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்ம ஒவ்வொருவருமே என்ன அப்படின்னா நமக்குள்ளே குறைவு இருக்கிறது, பலவீனம் இருக்கிறது. இந்த பலவீனங்களை கடந்து நாம் என்ன செய்யணும் அப்படின்னா ஒருவர் மற்றவரை தாங்க, ஒருவர் மற்றவருடைய சுமைகளை பொறுத்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நற்செய்தி வாசகத்தில் அந்த முடக்குவாதமுற்ற மனிதன் எதுவுமே செய்யலையப்பா, படுத்த படுக்கை அவனு கிடக்கிறான், அடுத்தவரை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட நிலையில் அந்த 4 அவரை சுமந்து செல்கிறார்கள், இயேசுவை சந்திக்க அந்த ஏற்பாடுகளை செய்கிறார்கள், அங்கு விடுதலையை பெறுகிறார்கள். ஆகவே அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளில் நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு மனநிலையை கொண்டிருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். சக்கரியா புத்தகம் அதிகாரம் 8 இறை வார்த்தை 13 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். யூதா குடும்பத்தாரே, இஸ்ராயேல் குடும்பத்தாரே, வேற்றினத்தாருடைய நீங்கள் ஒரு சாபச் சொல்லாக இருந்தீர்கள், இப்பொழுதே நான் உங்களை மீட்டருள்வேன், நீங்களும் ஒரு ஆசிமொழி ஆவீர்கள், அஞ்சாதீர்கள், உங்கள் கைகள் வலிமை பெறட்டும் என்று அங்கு சக்கரியா எவ்வாறு அந்த இஸ்ரேல் மக்களை திடப்படுத்துகிறார், அவர்களுக்கு தேவையான அங்கு நம்பிக்கையை கொடுக்கிறார் என்பதை மிக அழகாக அவருடைய புத்தகம் அதிகாரம் 8 இறை வார்த்தை 13 நாம் வாசிக்கிறோம். ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. யூதா குடும்பத்தாரே, இஸ்ரேல் குடும்பத்தாரே, வேற்றினத்தாருடைய நீங்கள் ஒரு சாபச் சொல்லாக இருந்தீர்கள். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் அல்லது நாம் பல நேரங்களில் பிற மனிதர்களால் ஒரு சாபமாக பார்க்கப்படலாம். நீ என்ன ஏன் இந்த வீட்டில் பிறந்த, என் வயிற்றில் பிறந்த, என் குடும்பத்தில் பிறந்த, ஏன்னா வாழ்வதற்கு லாயக்கு இல்லை என்று சொல்லி பலர் நம்மை திட்டலாம், ஏளனம் செய்யலாம். அப்படிப்பட்ட அந்த நபர்களுக்கு எப்படி இறைவாக்கி அங்கு சக்கரியா மிக அழகாக நம்பிக்கையை கொடுக்கக்கூடியவராக, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக, ஒரு கருவியாக சக்கரியா இருக்கிறாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில் சமூகத்தில் யார் யாரெல்லாம் நான் ஏன் பிறந்தேன், நான் வாழ்வதற்கு லாயக்கில்லை என்று புலம்பக்கூடிய மனிதர்களுக்கு, நம்பிக்கை இழந்து போகக்கூடிய மனிதர்களுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நம்பிக்கையை கொடுக்கக்கூடியவர்களாக, புதிய வாழ்வை, புதிய தொடக்கத்தை கொடுக்கக்கூடியவர்களாக, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது பெற்று கொடுக்கக்கூடிய மனிதர்களாக, மாந்தர்களாக நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை சற்று சிந்தித்து பார்ப்போம். கொரிந்தியருக்கு எழுதிய 2வது புத்தகம் அதிகாரம் 9 இறை வார்த்தை 11 மற்றும் 12 இவ்வாறு வாசிக்கிறோம். நீங்கள் எல்லா வகையிலும் செல்வர்களாகி வல்லன்மை மிகுந்தவர்களாய் விளங்குவீர்கள், இவ்வாறு எங்கள் பணி வழியாய் பலர் கடவுளுக்கு நன்றி செலுத்துவர். நீங்கள் திருத்தொண்டராக ஏற்றுக்கொண்ட இப்பணி இறை மக்களின் தேவையை நிறைவு செய்வது மட்டுமன்றி பலர் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியின் நிறைவாக அமையும் என்று பவுலடியார் மிக அழகாக எடுத்துரைக்கிறார். அப்போ பாருங்க, அந்த மக்களுக்கு, கொரிந்தி நகர மக்களுக்கு பவுலடியார் சொல்றாரு, நீங்கள் எல்லா வகையிலும் செல்வர்களாகி வல்லன்மை மிகுந்தவர்களாய் விளங்குவீர்கள், இவ்வாறு எங்கள் பணி வழியாய் பலர் கடவுளுக்கு நன்றி செலுத்துவர். அப்ப கடவுளுக்கு பிறர் நன்றி செலுத்தணும் அப்படின்னா முதல்ல நம்முடைய பணி எப்படி இருக்கணும் அப்படின்னா பிறருடைய வாழ்வினுடைய வளர்ச்சிக்கு, முன்னேற்றத்திற்கு உகந்ததாக, பயனுள்ளதாக நமக்கு இருக்கணும். அப்போ எங்கள் பணி வழியாய் கடவுளுக்கு பலர் நன்றி செலுத்துவர். அப்போ இன்றைக்கு பலர் நம்மகிட்ட நன்றி சொல்லுவாங்க, உங்களை பார்க்குறப்ப கடவுளை பார்த்தது மாதிரியே இருக்குதுங்க, கடவுளுக்கு கோடான கோடி நன்றிங்க. எப்படி சொல்கிறாங்க? நாம் செய்யக்கூடிய அந்த தக்க நேரத்தில் தக்க உதவிகளை அந்த மனிதருக்கு, அந்த நபருக்கு நாம் செய்யக்கூடிய அந்த உதவி, அந்த செயல்கள் எப்படி இருக்குன்னா கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளில் பிறர் கடவுளுடைய வல்லன்மையை பெற்றவர்களாக இருக்கணும் அப்படின்னா, ஆசீர்வாதத்தை பெற்ற மனிதர்களாக இருக்கணும் அப்படின்னா என்னுடைய பணி, என்னுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது, இதை நாம் கொஞ்சம் கேள்விக்கு உட்படுத்தணும். சுய ஆய்வு நாம் செஞ்சு பார்க்கணும். நாம் அந்த 4 போல இருக்கிறோமா, அல்லது முடக்குவாதம் முற்ற அந்த மனிதரை போல என்னுடைய வாழ்வு முடங்கி போயிருக்கிறதா? என் குடும்பம்,
என் மனைவி, என் வேலை, என் உலகம் என்று எனக்குள்ளே நான் அப்படியே நான் குறுகி போய் இருக்கிறேனா, அல்லது குறுகிய வட்டத்திற்குள் நான் என்னுடைய வாழ்வை நான் இயக்கி கொண்டிருக்கிறேனா, வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, அல்லது பிறர் வளர்ச்சிக்காக 4 பேர் நல்லா இருக்கணும், அதான் நம்முடைய வாழ்வு. கிறிஸ்துவ வாழ்வு என்பது அதுதான். எப்பா என்னட்ட பொண்ணோ பொருளோ இல்லைப்பா, இருக்கிறத நான் கொடுக்குறேன், இந்த வச்சுக்க, நீ நல்லா இருந்தால் போதும் என்கிற மனநிலை எனக்குள்ளே இருக்கிறதா? 4 பேர் நம்மளை வாழ்த்த வேண்டும். எப்படி வாழ்த்தணும்? சும்மா பிதற்றக்கூடாது. ஒரு முதுகுக்கு முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி ஒன்று, கண்ணுக்கு முதுகுக்கு பின்னாடி ஒன்று, அப்போல்லாம் நம்மளை யாரும் பேசக்கூடாது. மாறாக நம்முடைய முகமுகமாய் பார்க்கின்ற பொழுது மனதார வாழ்த்தணும். உங்கள் வழியாக என் வாழ்வு திறமை மேம்பட்டு இருக்கிறது, என் வாழ்வு முன்னேறி இருக்கிறது என்று பலர் நம்மை வாழ்த்த வேண்டும். அப்படி வாழ்த்தணும் அப்படின்னா என்னுடைய உள்ளம், என்னுடைய சிந்தனை, என்னுடைய செயல்பாடுகள் முடங்கி போய்விடக்கூடாது. முடக்குவாதமுற்றவன் முடங்கி போய் கிடந்தான், எதையும் செய்ய முடியாமல் அவன் முடங்கி போய் கிடந்தான். கடவுள் நமக்கு நல்ல உடல் கொடுத்திருக்கிறார், நல்ல உடல் சுகத்தை கொடுத்திருக்கிறார். பார்க்கக்கூடிய கண்ணு, கேட்கக்கூடிய செவிகள், நடக்கக்கூடிய ஆற்றல், பேசக்கூடிய ஆற்றல், எத்தனையோ அருள்வரங்களை, ஆசீர்வாதங்களை கடவுள் கொடுத்திருக்கிறார். இந்த கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதம் என்ன செஞ்சிடக்கூடாது? அப்படியே முடக்கி விடக்கூடாது. அந்த நாள் வரை போல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பிறருடைய வாழ்வின் வளர்ச்சிக்காக நம்மையே நாம் பயன்படுத்துவோம். ஆகவே இந்த கல்வாரி பலியில் நம்மையே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இது எனக்கு நல்ல உடலை கொடுத்திருக்கிறீர், வாழ்வை கொடுத்திருக்கிறீர், பொருளாதார வசதிகளை நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீர், நல்ல உறவுகளை நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த உறவுகள், பொருளாதார மேம்பாடு, நல்ல உடலுள்ள சுகம், நீர் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாழ்வாதாரம், சுற்றுச்சூழல், இது எல்லாம் நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். நீர் எனக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்தவற்றை பிறருடைய வாழ்வினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்த எனக்கு தேவையான அந்த மனப்பக்குவத்தை தாங்க ஆண்டவரே, ஞானத்தை தாங்க, பொறுப்புணர்வை தாங்க, நான் எனக்குள்ளே முடங்கி போய்விடக்கூடாது என்கிற அந்த ஒரு மனநிலையை ஆண்டவர்கிட்ட நான் ஒப்பு கொடுப்போம். இந்த காணிக்கை வேளையில் அந்த அப்பரசங்களோடு நம்முடைய குறைகளை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய பலவீனங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் எப்படி அந்த முடக்குவாதமுற்ற மனிதருடைய அந்த உடல் நோயை சுகப்படுத்தினாரோ, பாவங்களை மன்னித்தாரோ, அதே போல நம்முடைய குறைகளையும் மன்னித்து அதை பலன் கொடுக்கக்கூடியவராக, அந்த பலன் கொடுக்கக்கூடியவைகளாக நம்முடைய பலவீனங்களை மாற்றுவார், குறைகளை மாற்றுவார், நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இந்த கல்வாரி பலியில் நம்மையே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆண்டவர் எனக்கு வாழ்த்து பெறுகிறார், பத்திரத்தில் நிலவு மனதுள்ளே தனது அப்பமாக வாழ்த்து பெறுவாராக. காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது, மேகம் சிந்தும் நீ துளி எல்லாம் பூமி கொடுத்தது. நாங்கள் தந்த காணிக்கை இரட்சகர் கொடுத்தது, மேகம் சிந்தும் நீ துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் முன்னன்பு மாறாது. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் நிம்மதியே போதே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாயிருக்க உம்மை வேண்டுகின்றோம்.
அதன் வழியாக அவர்கள் புனிதமடைந்து இறை பற்றுதலோடு தாங்கள் வேண்டுவதை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவுளமானே. ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெறச் செய்தார். எனவே அவர் அனைத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே வான தூதர் முதன்மை வான தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி
உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலும் திருரத்தமும் ஒருவரையும் காத்து முடிவில்லாமல் வலிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமர்லடையாளங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வாள் பணிபுரிய கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
பெயராலே ஆமேன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.